வணக்கம். நீங்க வேண்டது சீக்கிரமே நடக்கும். அமாவாசை அன்னைக்கோ, இல்ல விழா நாள் அன்னைக்கோ பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து காக்காய்க்கு தான் வந்து சாப்பாடு வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நமக்கு எல்லாமே பரிமாறுவாங்க. அதுக்கான காரணம் வந்து ஆன்மீக ரீதியான காரணம் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும். ஆனா, கருத்தியல் ரீதியான காரணத்த நான் தெரிஞ்சத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா, இந்த அமாவாசை அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சாப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்ய மாட்டோம். அது விருந்து மாரி நெறைய செய்வோம். நெறைய செய்வோம். அப்போ வந்து நம்ம கிச்சனுக்குள்ள செய்ய மாட்டோம். அது வந்து திறந்த வெளியில தான் செய்வோம். ஒரு மரத்தடியில செய்வோம். இல்லன்னா திறந்த வெளியில செய்வோம். அப்ப என்ன ஆகும்னாக்கா, வானத்தில வந்து கழுகோ ஏதோ ஒண்ணு பாம்பு தூக்கிட்டு போலாம். அந்த பாம்போட எச்சம் வந்து அந்த சாப்பாடுல உழலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம மரத்தடியில செய்வோம். மரத்தடியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எலியோ, பல்லியோ எதனா ஒண்ணு உழலாம். இதெல்லாம் வந்து விஷம் தானே! அந்த விஷம் வந்து சாப்பிட்டோம்னாக்கா, அந்த பாதிப்பு வந்து மனுஷனுக்கு வந்துரும்ல. இது வந்து பாதிப்பு மனுஷனுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்றாங்க. காக்காய்க்கு வச்சு. காக்காய்க்கு நம்ம வைக்கிறோம்னாக்கா என்னது, காக்கா வந்து எண்ணிக்கையில அதிகமா இருக்கு. கேட்பார ஆள் கிடையாது. இத நம்ம ஆடு, மாடுக்கு வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஆனா இறந்து போச்சுனாக்கா நம்ம மனசு கஷ்டப்படும். அதனால நம்ம வருத்தப்படுவோம். அதனால வந்து அவங்களுக்கு வச்சு டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. காக்காய்க்கு வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு காரணம். இது அப்படியே தனியா வச்சுக்கோங்க. இன்னொரு காரணம் என்னன்னாக்கா, பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ காக்கான்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யார் சொல்ற பேச்சும் அவ்வளோ சீக்கிரம் கேட்கவே கேட்காது. இதே வந்து நம்ம அமாவாசை அன்னைக்கோ, இல்ல விழாக்கால அன்னைக்கோ நம்ம வந்து பெரிய பாத்திரத்தில நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னாக்கா, நெறைய செய்வோம். நெறைய செய்யும்போது வந்து ஆடு, மாடு வந்து சாப்பிடலாம். அப்புறம் வந்து கோழி வந்து சாப்பிடலாம். குழந்தைங்க வந்து சாப்பிடலாம். அதெல்லாம் நம்ம ஈஸியா தடுத்துற முடியும். அவங்க கட்டி போட்டுற முடியும். ஆனா காக்கா மட்டும் அவ்வளோ ஈஸியா நமக்கு தடுக்க முடியாது. திறந்த வெளியில எங்கேருந்தாவது எப்படியாவது வந்து சாப்பிடறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்குது. அது மட்டும் இல்லாம, அந்த காக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேவெஞ்சர். அது வந்து என்ன நல்லதையும் சாப்பிடும், கெட்டதையும் சாப்பிடும். விஷமா இருக்கிறதையும் சாப்பிடும், விஷம் இல்லாததையும் சாப்பிடும். அதுக்கப்புறமேட்டு அது மூக்குல வந்து பார்த்தீங்கன்னா, நச்சுங்கள்லாம் இருக்கும். அது வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தள்ளி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அது அந்த விஷயத்த வந்து நம்ம பாதுகாக்கணும். பாதுகாக்கன்னா என்னது? நம்ம முன்னோர்களுக்கோ, இல்ல சாமிக்கோ வந்து மரியாதை தரும். மரியாதை தந்து, "எப்பா உனக்காக வந்து நான் ரொம்ப சுத்தபத்தமா செய்றேன்றது" ஒரு ஒழுக்கம். அது ஒரு கட்டுப்பாடு. அது மாரி செஞ்சு நம்ம அதனால வந்து காக்காவ வந்து நம்ம வந்து தள்ளி தள்ளி வைப்போம். வராதுன்னு. இது என்ன ஆகும்னா, ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். நம்ம காக்கா வந்து நமக்காக எவ்வளோ நல்லது பண்ணுது. நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து தள்ளி தள்ளி போன்னு விரட்டிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சி மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஏன்னாக்கா, காக்கா வந்து நமக்கு வந்து நெறைய ஹெல்ப் பண்ணுது. என்னன்னாக்கா, நம்ம ஊருக்குள்ள இருக்க நல்லதையும் சாப்பிடு, கெட்டதையும் சாப்பிடாது. ஒரு மாடு செத்து போச்சு, இல்ல ஆடு செத்து போச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல செத்து போயிருக்கும். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேவெஞ்சர்ல தூய்மைப்படுத்துதுல ஊர தூய்மைப்படுத்த அது ஒரு ஹெல்ப் பண்ணுது மனுஷனுக்கு. அதுக்கப்புறமேட்டு காட்டுல இருக்க மரங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, காய், கனிகள்லாம் சாப்பிட்டு அதோட விதைய வந்து அதோட எச்சம் மூலியமா வந்து ஊர் ஃபுல்லா போடுது. உள்ள போனா அது மூலியமா நமக்கு காய், கனி, பழம் இதெல்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஆக்ஸிஜன் கிடைக்குது முக்கியமா. அது வந்து ஊருக்கே நல்லது செய்யுது, என் உலகத்தையும் நல்லது செய்யுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம தடுத்துட்டோமே அப்படின்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு சாமிக்கு படிச்ச கையோட, நம்ம முன்னோருக்கு படிச்ச கையோட வந்து, "டேய் காக்காக்கு போடுறா, அது நமக்கு எவ்வளோ நல்லது செய்யுது. நம்ம அதை எவ்வளோ விரட்டிட்டோமே தப்புடா, ஃபர்ஸ்ட்டு அதுக்கு போடுறா" அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு காரணம். இது இது ஒரு விஷயம். அடுத்து வந்து நீங்க காக்காக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரே ஒரு காக்கா மட்டும் நீங்க சாப்பாடு வச்சீங்கன்னாக்கா, அது ஒரு காக்கா மட்டும் சாப்பிடாது. கூப்பிடும், ஒரு கூட்டத்தையே கூப்பிடும். காக்கான்னு கூப்பிட்டு எல்லாரும் வாங்க வந்து எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம கத்துக்க வேண்டிய பழக்கம் இது. மனுஷன் நீ கத்துக்கோடா, இங்க பாருடா, நீ வந்து உனக்கு போட்டா நீ மட்டும் சாப்பிடணும்னு சுயநலமா இருக்குன்னு நினைக்கிறேன். காக்கா பாரா, கொஞ்சோண்டு கிடைச்சாலும் எல்லாரும் கூப்பிட்டு போறது சாப்பிடுது பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். இதுதான் வந்து நடைமுறை காரணமா இருக்கும்னு நான் தெரிஞ்சு